சத்திய வசனத்துக்கு நேராய் நாம போறதுக்கு முன்பாக பிலிப்பியர் எழுதின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. ஆமென். இது முடியுமா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி. நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட இந்த மாதம் முழுவதும் கன்வென்ஷனுக்காக நான் போன வாரம் சொன்னேன், நிறைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் 10 மணிலேருந்து 5 மணி வரை உட்கார்ந்துருப்பேன். கடைசியில் ஒரு 4-5 நாள் கழிச்சு என் காலில் நீர் எல்லாம் போட்டுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஸ்டாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு முடியலை, எனக்கு இந்த மாதம் முடிய, எனக்கு அடுத்த ஒரு வாரம் தான் உண்டு. நான் சொன்னேன், ஜெபத்தால முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆமென். ஜெபத்தால முடியாதது ஒன்றே இல்லை. எனக்கு ஆண்டவர் சொல்லும்போது நான் கேட்டேன், என்ன வசனத்தை அந்த மாசத்துல இவங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவரேன்னா, முதல் 10 நாள் எனக்கு பதிலே கிடைக்கல. போன வாரம் பதில் தந்தார். நான் இதை வாசிச்சுட்டு திரும்பி போய் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதுல இருந்து நான் என்ன சொல்லுவேன்? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கிடவது. இதுல இருந்து நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு நாள் முழுதும் எனக்கும் என்னை படைத்த ஆண்டவருக்கும் ஒரு போராட்டம். 2வது நாள் நான் இதுல உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கேன். 2 ஃபேன் பார்க்கணும். எத்தனை ஃபேன் பாக்குறீங்க? 2 ஃபேன். அந்த செவருக்கும் இந்த ஃபேன் இருக்கும் இருக்கிற அளவுக்கும், இந்த செவருக்கும் இந்த ஃபேன் இருக்கிற அளவுக்கும் எலக்ட்ரீஷியன் தம்பி வித்தியாசம் இருக்கா? இந்த ஃபேனுக்கு அந்த செவரு அழுத்தத்துக்கும், இந்த ஃபேனுக்கு அந்த செவருக்கு அழுத்தத்துக்கு வித்தியாசம் இருக்கா? இல்ல, ரெண்டும் ஒரே மெஷர்மெண்ட். இப்ப இந்த ஃபேனுக்கும் அந்த ஃபேனுக்கும் நடுவுல தான் என்ன வருது? பாதை வருது. என்ன வருது? பாதை வருது. எனக்கு நான் ஆண்டவரை கேட்ட உடனே ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு உதாரணம் தான். இதை கொண்டு வந்து அழகா நிறுத்தினார். ஓஹோ, அப்ப சரி, நீ பேசாம உட்கார்ந்து ஜோம் பண்ண நான் தாரேன்னாரு. உங்க மத்தியில் எனக்கு அதான் சொல்ல வந்திருக்கிறேன். இந்த சத்தியம் கட்டாயம் உங்களை சந்திக்கும். இந்த சத்தியம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும். இந்த சத்தியம் உங்க வீட்டுல ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். இந்த சத்தியம் நீங்க போகிற பாதையில உங்களுக்கு முன்பாக போக வேண்டும். சரி, சொல்லிட்டு என்ன சொன்னீங்க முடிக்கலையேன்னு கேட்டா, இப்ப பாருங்க, நான் இதுல உட்கார்ந்து ஜோம் பண்றேன், இந்த ஃபேனை போட்டிருக்கேன். பாஸ்டர் அல்சன் வந்து இந்த இடத்துல சேர் போட்டு அல்லது முழங்கால நின்றுட்டு அந்த ஃபேனை போட்டா நான் உடனே கூப்பிட்டு கேட்பேன், இந்த ஃபேன்ல உள்ள காற்று தான் இதுல வரும், அந்த ஃபேன்ல என்ன கூடவா வருதுன்னு கேட்பேனா? கேட்க மாட்டேன். கேட்பல. நீங்க இப்ப என்ன செய்யணும்? சேர் எடுத்துட்டு அங்க போய் உட்காரணும். எங்க? அந்த ஃபேனை போட்டுட்டு நிஷா கீழே உட்காரணும். நிஷா உட்கார்ந்து சரிதானா? இல்லைன்னா திருப்பி அடுத்த நாள் நல்ல மழை, ஃபேனே போடல. அடுத்த நாள் சகோதரிகள் வந்தாங்க, அந்த ஃபேனை போட்டாங்க. உட்கார்ந்து இருந்த இடத்துல இந்த முட்டுக்கு கீழே கால் வர எனக்கு காற்று வருது. இதுல என்ன தெரியுது? We have to change our mindset. நம்முடைய மனநிலையில ஒரு மாற்றம் என்ன வேணும்னா, அங்கிருந்து வரும்போது அந்த ஃபேனை போட்டு உட்காருவோம். இதுதான் மாற்றம் வேணும். இதுல என்ன பெனிஃபிட்? சர்ச்சில் உள்ள கரண்ட் நீங்க 2 மாசம் 2-3 வாரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி போட்டுக்கிட்டு அங்கேயும் உட்கார்ந்து நானும் அங்க உட்கார்ந்துருக்கேன். உங்க பாஸ் பில்லு கட்டும் போது 500 ரூபாய் கூட வரும். வருமா? வராதா? பாருங்க. சரிதானே? மைண்ட் செட். மைண்ட் செட் யாரும் குறை சொல்ல வரல, நான் யாரையும் குறை சொல்லல. மைண்ட் செட் என்ன சொல்லுது தெரியுமா? அங்கிருந்து வரும்போதே நம்ம அப்படி பழகிட்டோம். இங்க யார் இருக்கா இல்ல பார்க்கவே இல்லை. அதே போல இங்க யார் இருக்கா இல்லன்னு இந்த பக்கம் வரவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதுங்க, வரும்போதே அங்க ஃபேனை போடணும், இங்க வந்து ப்ரேயர் பண்ணணும். அங்கிருந்து வரும்போதே ஃபேனை போடணும், ப்ரேயர் பண்ணணும். இதுதான் மைண்ட் செட். காத்து ஒண்ணுதான் மைண்ட் செட். இன்னைக்கு நான் சொல்றேன், மனநிலையில மாற்றம், அதான் சிந்தை. இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க வேண்டுமானால் நீங்கள் இயேசுவை போல மாறணும். ஆமென். அல்லேலூயா.
வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். அதுல 2வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஏக சிந்தை. எப்படி சிந்தையில் என்ன? ஏக சிந்தை. ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களை ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். அதனால நீங்க ஃபேன் போடாதுன்னு சொல்லல, நீங்க வாங்க, உங்களுக்கு புரியறதுக்கு தான் சொன்னேன். இதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஏன்னா உங்க வீட்லயே நான் வந்தாலும், இப்போ பாஸ்டர் வீட்டுக்கு போறேன்னு வைங்க, அவங்க வீட்டுல நான் போய் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அங்க ஒரு ஃபேன் இங்க ஒரு ஃபேன் இருக்கு. இந்த ஃபேன் ஓடுற பக்கத்துல இருந்துட்டு இந்த ஃபேனையும் போட்டா நான் வெளியே போனப்போ எங்க அண்ணி என்ன சொல்லுவாங்க மனசுக்குள்ள தெரியுமா? இயல்பு வந்தா அந்த ஃபேன் ஓடாதானே செய்யும். உங்க தம்பிகிட்ட சொல்லுங்க. சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்ல மாட்டாங்களா? கட்டாயம் சொல்லணும். சொல்லணும். ஏன்னா வெட்டியா தானே ஓடிட்டு இருக்கு. நீங்க வெட்டியா ஓடிட்டு இருக்குங்க. எனக்கு உரிமை இருக்கு. நல்லா தெரியுதா? நான் உங்க வீட்டுல வந்து ஒரு ஃபேன் ஓடிட்டு இருக்கு சார், என்ன ஒரு ஃபேனை போட்டுக்கிட்டு ஒரு ஃபேன் பக்கத்துல இருந்தா திருப்பி எழுப்பி போகும்போது பாஸ்டர் உனக்கு சொல்ல முடியல, மனசுக்குள்ள 1000 திட்டு. இது எதுக்கு நான் சொல்ல? இந்த சிந்தை மாற்றுங்கள். இந்த சிந்தையை மாற்றுங்கள். ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாயிருந்து இசைந்த ஆத்துமாக்கள். இசைந்த ஆத்துமாக்கள். எப்படி? ஆத்துமாக்களை ஒன்றுக்கொண்டு இசைந்து மாற்றுங்கள். அடுத்தது ஒன்றையே யோசித்து. எப்படி? ஒன்னாதான் சொல்லணும். அது இயேசு கிறிஸ்துவ மட்டும் தான் சொல்லணும். அவருடைய சந்தோஷத்தை, யாருடைய? என் இயேசு கிறிஸ்துடைய சந்தோஷத்தை நான் நிறைவாக்க வேண்டும். அடுத்த வசனம். ஒன்றையும். சும்மா சண்டை போடாதுங்க. வீட்டுல சொல்றேன், இது சபையில மட்டுமல்ல, சபைக்கு மாத்திரமல்ல, வீட்டிலே அதுதான். நான் இப்ப சொன்ன தேரிய வீட்டுல போய் செய்யுங்க. ஒன்றையும் வாதனாலாவது வீண் பெருமையினால் செய்யாமல் புருஷர்களே மனைவிமார்களே மன தாழ்மையினால் தங்களிலும் மேன்மையாக எண்ண கடவீர்கள். எப்படி? புருஷனை எப்படி நினைக்கணுமா? பதில் இல்லை. சரி, புருஷர்களே உங்கள் மனைவியை தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள். முடியுமா? முடியாதா? முடியணும். நீ முடிந்தால் உன் குடும்ப ஆசீர்வாதம். அது முடிச்சே பாருங்க, முடியுங்க. அதாவது you have to give equal right 50-50. அதுதான் ஒரு ஃபேமிலி, அதுதான் ஒரு ஆத்துமா, அதுதான் ஒரு மாமிசம். ஆண்டவர் இயேசு ஆதியாகமத்தில் சொல்லும்போது இவர்கள் இருவரும் ஒரு மாம்சமா இருக்கிறார்கள். எப்படி? பாதி பாதி சேர்த்து ஒன்றாய் பிரதிபலிக்கிறது. இந்த பக்கம் பாதி, அந்த பக்கம் பாதி. வீட்டுல போகும்போது ஒன்றாய் பிரதிபலிக்க வேண்டும். அது உங்க சிந்தையா இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 1:2 வசனம் வாசிங்க. எபிரேயர் 1:2. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டுதான் உலகத்தை உண்டாக்கினார். இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை உண்டாக்கினது நீ ஆண்டுகொள்ள, நீ ஆள பிறந்தவர். உன்னை ஆண்டுகொள்ளதான் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம சிந்தை பயப்பட உண்டாக்குறது. நம்ம சிந்தை இது சரியா வரல. கிறிஸ்து இயேசுவில் இருந்தால் சிந்தை உங்களில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துக்கு என்ன சிந்தை இருந்தது? இயேசு கிறிஸ்துக்கு என்ன சிந்தை இருந்தது? யாராவது சொல்லுங்க சும்மா. இயேசு கிறிஸ்துக்கு என்ன சிந்தை இருந்தது? நீங்க சொல்லணும். வாசிக்கிறோம் இல்ல, நிறைய பைபிள் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன சிந்தை இருந்தது? நீ வாழ வேண்டும் என்று தன் ஜீவனை கொடுத்தார். அவருடைய சிந்தை என்னன்னு தெரியுமா? நீ வாழ, நீ வாழணும், நீ வாழணும், நீ வாழ்ந்து நல்லா இருக்கணும், நீ சுகமா இருக்கணும், நீ நன்றா இருக்கணும். இதுதான் இயேசுவின் சிந்தை. அப்போ அந்த சிந்தை என்கிட்ட உங்கள்கிட்ட வரணும். அந்த பிலிப்பியர் 4வது அதிகாரம் 2வது அதிகாரம் நம்ம 3 வசனம் 4வது வசனம் பாருங்க. சின்ன 2 லைன் தான் இருக்கும். 4வது வசனம், அவனவன் தனக்கான வேலை நோக்காமல் எங்க அண்ணே என்ன என் காரியத்தை நோக்கணும், நான் எங்க அண்ணன் காரியத்தை நோக்கணும். முடியுமா? இது வாய்ப்புண்டா? இங்க இருக்கிற எல்லாருடைய காரியத்தை பக்கத்துல இருக்கிற சொந்தமோ பந்தமோ நமக்கு எல்லாம் தெரியுமா?
நம்ம எல்லாம் சொந்தத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சிந்தை, கிறிஸ்துவினுடைய சிந்தை உங்களை ஆளுமானால் முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை உன்னை ஆளுமானால் அது முடியும். எப்போ சிந்தையில ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் தெரியுமா? எப்போ சிந்தையில ஒரு டிஸ்ட்ராக்ஷன்? முதல் பணம், 2 வீணான தன்னை விட அவன் பெரியவனாய் மாறிவிட்டால் அவரை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாம் எதுவோ, அப்போ சிந்தையில மாற்றம் வரும். நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சிந்தை உன்கிட்ட இருந்தாதான் அந்த ராஜ்யம். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு மார்க்கம். மார்க்கம் மட்டும் அல்ல, மனிதனால் பிணைக்க நம்முடைய உறவை கிறிஸ்துவென்று பிரிக்க முடியாத இரத்த சம்பந்தமான ஒரு உறவு தான் அந்த கிறிஸ்தவம். அதுலதான் என் சிந்தை இருக்கிறது, அதுலதான் கிறிஸ்துவின் சிந்தை இருக்கிறது, அதுலதான் உங்க சிந்தை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. நான் என் நாட்டை பாத்தீங்கன்னா ஒன்லி வசனம் மட்டும் தான் இருக்கும், பேசுறவர் நான் இல்ல. அவர் சொல்லிட்டாரு, நான் உங்களோட பேசுவேன், நான் உங்களோடு பேசுவேன். அதுதான் வசனம் எனக்கு கொடுத்தார், ஒவ்வொரு வசனமும். ஆனா சில சம்பவங்கள் பார்க்கும்போது அலெக்சாண்டர் சொன்னார். நான் சொல்றேன், ஒரு அலெக்சாண்டர், மகா அலெக்சாண்டர், நான் 2 நாளைக்கு முன்னால ஸ்டேட்டஸ்ல போட்டேன், பார்த்து உங்களுக்கு தெரியும். இஸ் a very richest person, king. அவன் ரூல் பண்ற இடம் நிறைய. ஆனா அவன் மரணத்தை சந்தித்த போது அவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னை மருத்துவர்கள் தூக்கி கொண்டு செல்ல வேண்டும். என்னை, என் சடலத்தை பெட்டியில வச்சு யார் தூக்கிடுமானுமா? மருத்துவர்கள். 2வது, நான் சம்பாதித்த எல்லா தங்கங்களையும் தெருவில் என்ன அடக்கம் பண்ணுகிற இடம் வர தெருவு ஃபுல்லா தங்கமா இருக்கணும், தங்கத்துக்கு மேல நான் போயிட்டு இருக்கணும். 3வது, 2 கையும் வெளியே என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு தெரியுமா? வெறுங்கையாய் வந்தேன், வெறுங்கையாய் போகிறேன், இந்த தங்கத்தை நீங்க எடுத்துக்கிட்டு. ஆமென், அல்லேலூயா. நம்ம எப்படி பேசுவோம் தெரியுமா? எனக்கு ஒரு கார் வாங்கியாச்சுன்னு, நமக்கு ஒரு கார் வாங்கியாச்சுன்னா, நான் என்னவோ பெரிய பணக்கார மாதிரியும், அதுல வேற காண்றவங்கலாம் நான் அந்த சொத்து வாங்கி இந்த சொத்து வாங்கி இருக்கிறேன். நீ சொத்தை வாங்கி மைக்கில் சொன்னாலும் அல்லது வெளியே சொன்னாலும் உனக்கு நீதான் சத்ருவாய் மாறுகிறாயாவே இருக்கு. உன்னை கர்த்தர் ஆசீர்வதித்தது அடுத்தவங்களுக்கு சொல்றதுக்கு அல்ல, நீ வாழ்கிற வாழ்க்கை மற்றவர்களுக்கு காண்பித்துக் கொடுப்பதற்கு. பணம் நத்திங், பணம் ஒன்னும் இல்லைங்க. அப்படி நான் நினைச்சிருந்தா 4-5 பேரை கட்டி கொடுத்துருக்க மாட்டேன். மனநிலையில மாற்றம் வேணும், மனநிலையில மாற்றம் கட்டாயம். அந்த மாற்றம் வந்தால்தான் ஒன்று தெரியுமா? நம்ம எல்லாரும், நமக்கு உங்களுக்கு எனக்கும் கிறிஸ்துவுக்கும் என்னதானா மரணத்திலும் மறையாத ஒரு உறவை கர்த்தர் இந்த சிந்தையின் மூலமாக கிறிஸ்துவுக்கும் எனக்கும் உங்களுக்கும் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. மரணத்திலும் மறையாத உறவு. செத்தா கூட அந்த உறவு, கிறிஸ்துவுடைய உறவு, கிறிஸ்தவத்தினுடைய உறவு, சபையினுடைய உறவு ஒன்றே பிரிக்க முடியாது. உலகத்துல கூட என் கல்ல திருநாள் வச்சாங்க, மரித்த நாளை அல்ல, காமனா ஒரு நாளை போய் ஃபாதர்ஸ் எல்லாம் ஜெபிக்கிறாங்கல்ல, கல்ல பிரதிஷ்டத்துக்கு போறாங்கல்ல, ஜெபிக்கிறாங்கல்ல. ஏன்னா என் விசுவாசி அவனுடைய உறவுல போதகருடைய பங்கு, போதகருடைய பங்கு, போதகருடைய டியூட்டி என்ன? நான் தெரியாம கேட்கிறேன், இப்போ வந்ததுனால போதகருடைய டியூட்டி என்னங்க? சும்மா சொல்லுங்க. நாங்க ஃபாஸ்டிங் பிரேயர் வர மாட்டோம், நீங்க மட்டும் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு, அதானே? அதானே இல்ல? பிறந்த நாள் வந்தா போதகர்கள் ஜெபிக்கணும். ஏன்னா அவங்க ஒலிவை, அன்னைக்கு ஒலிவை என்ன, அப்புறமா தேங்காய் எதுலையோ நல்ல போதகர்கள், வரம்பெற்ற போதகர்கள் தலையில விட்டு அவங்க அபிஷேகம் பண்ணி அவங்களை தேர்ந்தெடுத்து கர்த்தருடைய சபைக்காய் முன்குறித்ததால் பிறந்த நாளுக்கு ஜெபிக்கணும். பிறந்த நாள் எழுதி நிற்கிறோம், தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், பலி செலுத்த வந்துட்டோம், அதுதான் ஊழியருடையது. ஒரு திருமண நாள், இது எனக்கும் எங்க அண்ணனுக்கு அதான் டியூட்டிங்க. அது இன்னொருத்தர் அமெரிக்கனுக்கோ அதுக்கோ அது தப்பு. அமெரிக்கா விட மாட்டோம், தப்பு. ஒரு பிறந்த நாள் பாஸ் ஜோம் பண்ணா, ஒரு பிறந்த நாள் பாஸ் மய ஜோம் பண்ணோம், அதான் ஏகம், அதான் ஏக சிந்தை.
அல்லவா? மரணத்திலும் பிரியாத பந்தத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க இந்த சிந்தை வரணும். ஆமென். 2 பாருங்க, ஒரு கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் a religion but relationship is Jesus acceptedனால. எப்படி? இயேசுவை ஏற்றுக்கொண்டதால் மாமை, மச்சான், சித்தப்பா, அப்பா, சகோதரி எல்லா உறவையும் சொல்லி இந்த சபையில கூப்பிட முடிகிறது. ஆமென். ஹalleluya. இங்க இருக்கிற அநேக பாஸ்டர் மருமகனே மாமனேன்னு சொல்றாரு. நானும் சொல்லுவேன், எங்களுக்கு என்ன ரத்த சம்பந்தமான ஒரு எந்த ரத்த சம்பந்தமான உறவு தெரியுமா? திருமணத்துல நமக்கு ஒரு ரத்தம் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அந்த உறவு தான் நம்மை பெயர் சொல்லி உறவை உச்சரித்து நம்மை வாழ வைக்கிறது. ஆமென். ஹalleluya. இத மறந்துடாதீங்க. இதுதான் கிறிஸ்டியானிட்டி. என்னோட அவர் என்ன சொன்னா நல்லா புரிஞ்சுடுங்க. You are the partaker of kingdom of heaven. நீங்க இயேசுவின் ராஜ்யத்திலே பங்காளியுமாய் இருக்கிறீர்கள், சுதந்திரராய் இருக்கிறீர்கள். இயேசுவின் ராஜ்யத்துக்கு யார் யாரெல்லாம் இயேசு ராஜ்யம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றவங்க ஒரு எழுதி சொல்லுங்க. அப்ப நீங்க அதுக்கு பங்காளி ஆயிட்டீங்க. இயேசு ராஜ்யம் வேண்டாம்னு சொன்னா உங்களுக்கு பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. அதனால வேத வசனம் சொல்லுது, பங்கும் பாத்திரமா இருக்கிறோம். நம்ம சிந்தை மாறுங்க. எங்க அநேக சபைகளை பாருங்க, சென்னையில அசியராஜ், ஜித்திராஜ் அவங்க எவ்வளவு அழகா போயிட்டு இருக்காங்க. சகோதரர் இல்லையா? அவங்களுடைய ஏக சிந்தை. நான் சொல்றேன், அந்த ஏக சிந்தை உங்க குடும்பங்கள்ல வரணும். என் குடும்பங்கள்ல எனக்கெல்லாம் சில சமயங்களை பார்த்தா, என் மருமகனை பார்த்தா எனக்கு ஒரு பொறாமையே வரும். பொறாமை இல்லை, என்ன பொறாமைன்னா அவங்க அப்பா அம்மா எனக்கு அக்காவும் இறந்த பிறகு கூட அந்த உறவு, அந்த பிளட் ரிலேட்டிவ் அப்படி கீப் பண்ணிருக்கோம். அப்படி வரணும். அதுதாங்க இயேசுவில் இருந்த சிந்தை. இயேசுவில் இருந்த சிந்தை அதான் நம்மகிட்ட இருக்கா? அவர் கேட்கிறார், நான் இல்ல, கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், இந்த சிந்தை உனக்கு இருக்கா? வரணும். அது எப்படி வரும்? வரும். ஒரு வசனத்தை வாசிப்போம், அதுக்கப்புறம் நான் சொல்றேன். ஒரு வசனம் வாசிங்க. யோவானுக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம். யோவானுக்கு எழுதின புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிப்போம். 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சோம்பின உறுப்பினர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்போ கலங்கும் என்று காத்துக்கொண்டு. நான் சொல்றேன், 38 வருஷம் பணக்காராக முடியல, 38 வருஷம் வேலை செய்ய முடியல, 38 வருஷம் மனைவியை தேடி போக முடியவில்லை, 38 வருஷம் பிள்ளையை தேடி போக முடியவில்லை, 38 வருஷம் எந்த கல்யாண வீட்டுக்கு போக முடியல, 38 வருஷம் எந்த நல்ல காரியத்துக்கு போக முடியல. வளர்ச்சி இல்லை, வளரவே இல்லை. ஏன்? இயேசு வந்தால் அவன் என்ன கேட்டார்? அடுத்த வசனம் வாசிப்பான். அடுத்த வசனம் போடுமா? 38 வருஷம் இப்போ இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பு நான் ஏற்கனவே அது வேற குணத்துல வேற விதமா சொல்லியிருக்கேன். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்பே அவன் எங்க இருக்கிறான்? குளத்தில் இருக்கான். குளத்தில் இருக்கான். இருக்கானா இல்லையா? பாருங்க, 38 வருஷம். நான் சொன்னேன், இப்போ போன வாரத்தில் டெய்ஸி அழகான ஒரு சாட்சி சொன்னான். 6 மாசத்துக்கு முன்னுக்கு இதே இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது அந்த பிள்ளை வரல. மகளை கூப்பிட்டு சொன்னேன், உங்க அம்மாவுடைய காரியம் எல்லாம் சாங்ஷன் ஆயிட்டு. நேரம் வந்திருக்கணும், வரலன்னா எங்கேயோ என் தடை இருக்கு, உபவாசத்து ஜெபி, அவ்வளவுதான். வந்து எல்லாம் வந்துட்டுங்க, கிரெடிட்டா இல்லையே, கடிதம் வந்துட்டு வக்கீல் சொல்ல எல்லாம் இருந்தான். கர்த்தர் எனக்கு அப்பவே சொல்லிட்டாரு, பகிரங்கமா சொல்றாரு. அவ அழுகிறா, நீ அத சொல்லு. நான் அதனால பிரசங்கத்திலே சொன்னேன், நம்ம நன்மை பெறுகிறோம், அந்த நன்மைக்கு தீமை செய்யாதபடி நம் சிந்தனை தேவனோடு இருக்க வேண்டும். 38 வருஷம் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு சுகவீனம், ஒரே பலவீனம். நான் பாடாய்படுகிறேன். இந்த வருஷம் இவன் சரியாயிடும், போன வருஷம் சரியாயிடுச்சு, அப்படி ஒவ்வொரு வருஷமா நான் பார்த்துட்டு வர 38 வருஷம் எனக்கு ஒண்ணுமே செய்ய முடியல.
அவன் என்ன சொல்றான் பாருங்க அடுத்த வசனம். அவன் எப்படி வெகு காலமாய் அவர் பார்த்ததுல இருந்து, இயேசு கிறிஸ்து பார்த்ததுல இருந்து இன்னைக்கு வர வியாதிஸ்தன் என்று கண்டு சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நம்ம என்ன சொல்லுவோம்? அவன் என்ன பதில் சொன்னான்? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய எவனுமே இல்லை. சூப்பர். நான் திருப்பி சொல்றேன், இந்த பிரசங்கத்தை தயவு செய்து வேற கோணத்தில் நீங்க சித்தரிக்கவோ எடுக்கவோ கூடாது. சத்தியத்தை சத்தியமா எடுத்துட்டு போங்க. அது உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதமாய் வரும். என்ன சொல்றான்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை. இந்த மனுஷனுக்கு உதவியை தேடி தேடி நடக்கிற அன்பான தேவ பிள்ளையை இன்னைக்கு முற்றுப்புள்ளி வை. எனக்கு மனுஷனுடைய உதவி வேண்டாம், தேவ உதவி வேற போதும். தேவ உதவி போதும். நான் ஒரு சர்ச்சைக்கு போயிருந்தேன். முதல் தடவை கம்யூனியன்ல போகும்போது நிறைய பேர் இருந்தாங்க. ரெண்டாவது ஒரு 4வது வாரமா, ஆமா 2வது வாரம் போகும்போது, அதுக்கு பிறகு முதல் வாரம் இல்லை 2வது வாரம், ஏன்னா முதல் வாரம் கூப்பிட்டா எனக்கு முடியாது. அப்ப போகும்போது சர்ச்சில் ஒரு 10-20 பேரை காணல. அப்ப அவர் கேட்ட என்னன்னு, அது இன்னொரு சர்ச்சில் 2வது வாரம் காசு கொடுப்பாங்க, அதனால அங்க போயிருக்காங்க. நான் தப்பு சொல்ல, கட்டாயம் வேணும், சபையில் உதவி செய்யறது நான் தப்பே சொல்லல. நான் சொல்றேன், இந்த மனதை மாறுவதற்காக நீ என்ன செய்தாய்? நீ என்ன ஸ்டெப் எடுத்த? அந்த வியாதிக்காரன் காலை குளிக்க போறதுக்கு ஒருத்தன் வாரான், டாய்லெட் போக ஒருத்தன் வாரான், எல்லாத்துக்கும் வந்தவனுக்கு குழந்தை அந்த குளத்துக்கு போறதுக்கு ஆள் இல்லையா? மனம் இல்லை, மனம் இல்லை. சொந்தமாக வேண்டும் என்ற மனம் இல்லைங்க. ஏங்க முடியாதுன்னு சொல்லாதுங்க, முடியுங்க. தசமமா கொடுக்கல, தப்பு இல்ல. அது உங்களுக்கு வாய்ப்பு தான் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆசீர்வச்சா கொடுங்க. கொடுக்கிறது ஏன்னா நீ ஆசீர்வாதமா இருக்க. நான் அந்த டாபிக்கே வர மாட்டேன். ஆனா மற்றவங்களுக்கு உதவி கேட்டு 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 போக பாருங்க, அவமானப்பட்டு தான் வரவே தவிர, அதாவது அப்படி ஒரு அவன் உதவி செய்தாலும் அந்த உதவியை உதாசீனப்படுத்துகிறோம். மலையாளத்தில் அழகா சொல்லுவாங்க, எனக்கு அவரு பயங்கரம், அவரான எனக்கு எல்லாம் செய்தது, அவரான அப்படியாக இப்படியாக ஆணையாக பூனையாக நல்ல பணி உனக்கு செய்து தந்தில்லையா? நம்ம விசுவாசித்து நம்ம நம்புறவெல்லாம் நமக்கு நல்ல ஆப்பு வச்சு அடிச்சு வெளியாக்கி அவமானப்படுத்தி போயிட்டாங்களா? மறக்காதுங்க, கர்த்தரை நம்புங்க. இயேசு கிறிஸ்துவுடைய சிந்தை மன்மம் 38 வருஷம் அவருடைய சிந்தையில இயேசு இல்லை. 18 வருஷம் ஒரு அம்மா கூனி கூனி இயேசுவின் சிந்தையில அதே ஓய்வு நாள்ல அதே இடத்துல இருந்து இயேசு என்ன செய்தார்? 12 வயசுல பார்க்கிறார், 38-30 வயசுல ஊழியத்துக்கு வர்றார், பார்க்கிறார், குறிஞ்சே இருக்கு. அதுக்கு சிந்தை ஃபுல்லா இயேசு. இவருடைய சிந்தை எருசலேம் தேவாலயம் அல்ல, உதவி கிடைக்கிற பெதஸ்தா குளம். இந்த நாகர்கோயில் கற்கோயிலுக்கு போங்க, இப்ப போறீங்க போதும். நாங்க இது போகும்போது வரிசையா கட்டப்பையிலே ஆள் இருக்கும். எது தெரியுமா? உதவிக்கு சாப்பாடு 100 ரூபாய் கிடைக்கும். அதில் பார்த்தா சில பேண்ட்ஸ் போட்டு ரொம்ப ஜெர்மனி உட்கார்ந்து மொபைல் நோண்டிட்டு இருப்பான். என்னடா கொடுமை! நான் சொல்றேன், வாழ்வதற்கான ஆசையற்றவன், வளர்வதற்கான எண்ணமற்றவன், அடுத்தவனுடைய உதவியை தேடிக்கொண்டு இருக்கிறவன். நான் இன்னைக்கு நீங்க தீர்மானம் எடுங்க, எந்த மனுஷனுக்கு உதவியும் நான் தேட மாட்டேன், இயேசு மட்டுமே எனக்கு போகணும். அந்த சிந்தைக்கு வந்து பாருங்க. அந்த சிந்தை உங்களை வாழ வைக்கும், அந்த சிந்தை உங்களுக்கு வழிகாட்டும், அந்த சிந்தை உங்களை உயரத்தில் வைக்கும், அந்த சிந்தை உங்க பலவீனத்தை நீக்கும், அந்த சிந்தை சகோதர சிரேகத்தை கொடுக்கும், அந்த சிந்தை நடக்காததை நடத்தி காட்டி சுகமாய் வைக்கும். ஆமென். கரங்களை எதிர்படுத்துங்க. ஆமென். ஒரு மகள் சொன்னாங்க, நான் என் மாமனை ரொம்ப நம்புறேன். கடைசியில் மாமன் வச்சா பாருங்க, மறக்காது. அந்த பிள்ளை சொன்னது என்ன கேட்டீங்கன்னா, மாமன் தான் வச்சான், அடுத்தவங்க இல்லை. நான் சொல்றேன், நீ உதவி யார்கிட்ட கேட்டு கத்தத்தை கேட்டு. ஆனாலும் அவனுடைய மார்க்கத்தை பார்த்த கத்தர், நான் உதவி யாரும் நீங்க இது திருப்பி சொல்றேன், நான் உதவிக்காக இந்த பிரசங்கத்தை போனவங்க வேற. கத்தரை நம்பு, வசத்தை கத்தரோடு இருந்தால் 38 வருஷம் இல்ல 43 வருஷமா இருந்தாலும் வியாதி சுகமாகும். ஆமென்.
மரணத்திலேயும் மறையாத ஒரு பந்தம் உள்ள என் இயேசு கிறிஸ்து உனக்கு வாழ்வு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒன்னு கேக்குறேன், இயேசு கிறிஸ்துவுக்கும் ஈசாக்குக்கும் என்ன ஒரு கோ ரிலேஷன்? ஒன்னு சொல்லுங்க, என்ன கோ ரிலேஷன்? இயேசு கிறிஸ்துவை மரியாள் என்ன சொன்னா? முதல்ல ஆண்டவர் என்ன சொன்னார்? இது எப்படி ஆகும்? அவர் என்ன சொன்னார்? தேவனால் கூடாத காரியம். சாராள் என்ன சொன்னார்? கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? இதை நான் தொடங்கினா அழகா முடிக்கிறீங்க. நானும் உங்களை கேட்கிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? இல்ல. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டா? இல்ல. ஆனா பயம் இருக்கு. நீங்க ஒண்ணு தெரியுமா? இந்த பயத்தை தூரப்படுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையை தோளில் தூக்கி சொன்னதா? ஈசாக்கு மோரியா மலைக்கு விரல் கட்டைகளை தூக்கி நடந்தா? ரெண்டும் ஒண்ணுதாங்க. என்ன அந்த இயேசு கிறிஸ்து வந்தால் இந்த மீட்பு கிடைச்சிருக்காது. அதனால ஈசாக்குக்கு பதிலாக ஆடு பலியிடப்பட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் காத்திருந்தா? சாரா எத்தனை வருஷம் காத்திருந்தா? வாக்குத்தத்தத்தை பெற்றவள் 25 வருடம் காத்திருந்தாள். வாக்குத்தத்தத்தை கண்டவள் உடனே பெற்றாளே. ஆமென். ஹல்லேலூயா. கர்ப்பம் பெண்களுக்கு இருந்தா குழந்தை உண்டு. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கத்துறதுக்கு நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். உனக்கு சரீரத்தில் ஒரு பாட்டு இருந்தால், கிட்னி பழுதானால் பழுதானதை சரி பண்ணதான் கர்த்தர் வந்திருக்கிறார். ஒரு பலவீனம், ஒரு சுகர் வந்தா அந்த சுகரை சரி பண்ணதான் இயேசு வந்திருக்கிறார். ஒரு கிட்னி 2 நாளைக்கு முன்னால என் சொந்தத்துல ஒருத்தருக்கு கிரண்யா அதை சொன்னேன், ஆண்டவரால் கூடாதது ஒன்றே இல்லை. அதுதான் நான் மெடிசன் பார்க்காதுன்னு சொல்லவே மாட்டேன். மெடிசன் எல்லாம் பாருங்க, அது பார்க்கணும்னு தப்பு. நீங்க பாருங்க, உங்க விசுவாசம் உங்க ரட்சிக்கும். இல்லைன்னா எங்க அம்மாவை போல வரணும். எனக்கு எங்க அம்மா தான் ட்ரம்ஸ் மாஸ்டர். குரு யாரு தெரியுமா? நான் இந்த பாடுறதுக்கும் கொட்டடிக்கிறதுக்கும் எங்க அம்மா. அழகா ஒரு வந்து நின்று இந்த கால் நீட்டு, இந்த வலது காலை நீட்டிட்டியா, இடது காலுக்கு உள்ள அப்படி வச்சுட்டு ட்ரம்ம நடுவில் வை, இப்ப அடி. அன்னைக்கு அடிக்க சொன்னாங்க, அடித்தேன். இன்று கீபோர்டு வாசிக்க கத்திற்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க, நம்ம இயேசுப்பா அப்படிதான். உனக்கு பாதை காட்டுவா, சொல்லி தருவா, ஒரு குருவை போல சிந்தையில வருவா. இப்படி போ, அப்படி போ, அப்படி போன்னு சொல்லி தருவா. அதை செய்யுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாதது ஒன்றே இல்லை. ஆமென். ஒரு 13 ஆண்டுகள் அழகா பாஸ்டர் ஜேக்கப் கோஷ் அழகா சொல்லுவார். அவங்க சர்ச்சில் ஒரு அம்மா 13 ஆண்டு பிள்ளையே இல்லையும். அந்த அம்மா சொல்லிச்சான், என்ன பாஸ்டர், அந்த சென்னை பாஸ்டர், என்ன பாஸ்டர் 13 வருஷம் நேற்று வந்து முத்தாங்க என்று பத்தி பேசா புரியல. நிறைய இருக்கு அப்படி இருக்கல. நான் சொன்னது யாருக்கா புரிஞ்சா? இல்ல நல்லது. ஆனா மோனிக்கு புரிஞ்சிருக்கு. இல்ல நேற்று கல்யாணம் முத்தாங்க பத்தி பேசா எனக்கு 13 வருஷமா பிள்ளையே இல்ல பாஸ்டர். இப்ப புரிஞ்சா புரியல. எரி புரியலன்னு கேட்காங்க. நான் சொல்றேன், அவர் சொன்னாரா, நீ முழங்கால் போட்டு ஜோம் பண்ணல. அடுத்த வருஷமே அந்த அம்மா கேன்சல் ஆயிடுச்சு. நான் கேரளால ஒரு அப்போஸ்தலிக்குடைய ஒரு செய்தி அந்த ஆன்லைன்ல கலந்துட்டு இருந்தேன். அவர் சொன்ன ஒரு தரிசனம், அந்த ஒரு அம்மா அழுது சாட்சி சொல்லுது. ஒரு வயசு ட்ரெஸ் அது கீழே போட்டு அதுக்கு மேல பைபிளை வச்சுக்கிட்டு, எனக்கு இந்த பைபிளை கொண்டு போறதுக்கு எனக்கு நல்ல ஒரு பெண்குட்டியோ பையனோ வேணும், எனக்கு நல்ல ஒரு பேரப்பிள்ளை வேணும் அப்படின்னு அந்த வருஷத்தை 13 ஆண்டுகள் அந்த ட்ரெஸ்ஸை வச்சு அதுக்கு மேல வச்சு ஜோமனி இருக்கு. என் மகளுக்கு வேணும் பாட்டி, என்னை கொண்டு போனோம்னு 13 ஆண்டுகள்ல கர்த்தர் அற்புதம் செய்தார். உங்களுக்கு செய்ய மாட்டார். ஆமென். விசுவாசிங்க. நான் சொல்ற உங்களுக்கு செய்ய வல்லவர். நம்ம பொறுத்தனை எங்க, நாம் எப்படி இருக்கோம், நாம் என்ன மிஸ்டேக் பண்றோம். இங்கிலாந்து தேசத்துல நம்ம சிந்தைக்கு வருவோம். எப்படியும் இந்த சிந்தையில தான் நினைப்பேன், இதை விட்டு போக மாட்டேன். பாருங்க, இங்கிலாந்து தேசத்துல பாஸ்டர் ஜேக்கப் ஜோசப் பர்கர், பாஸ்டர் சார்லஸ் ஸ்பர்ஜர் என்ற 2 பேர், அவங்க 2 பேரும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நடத்திட்டு இருப்பாங்க.
ஸ்பர்ஜன் பாஸ்டருக்கு ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் ஹோம் இருக்கு. அப்போ அந்த பர்கர் பாஸ்டர் ஜோசப் பர்கர் பாஸ்டர் சொன்னாரா, நமக்கு அந்த பிள்ளைகள் தான் நம்ம சர்ச்சுக்கு வராங்க, நல்லா இருக்காங்க, நமக்கு இந்த தடவை நல்ல ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்கணும், நல்ல ட்ரெஸ் ஒன்று எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்குள்ள அவர் பேசிட்டு இருக்கார். இதை கேட்ட ஒரு மகா புண்ணியமான ஒருத்தர் போய் நேர ஸ்பர்ஜன் பாஸ்டர்கிட்ட, உங்க பிள்ளைகளை நீங்க நல்லாவே வளர்க்கலையா, ட்ரெஸ்ஸே அடுக்கடுக்கு ட்ரெஸ்ஸா போடுறீங்களா, ட்ரெஸ்ஸே இல்லையா, சாப்பாடே கொடுக்கலன்னு ஒரு குளுத்து ஒரு திரிய பழுதி போயிட்டான், ஒரு திரிய பழுதி போயிட்டான். இந்த ஸ்பர்ஜன் அடுத்த வாரம் சர்ச்சில் வெளுத்து கட்டினாராம். அப்ப அந்த நிருபர் ஒருத்தர் வந்து கேட்டிருக்கிறாரு, அவர் இப்படி சொன்னார்ல என்ன சொல்றீங்க, நான் இதுக்கு அடுத்த வாரம் பதில் சொன்னேன், அதுக்கு அடுத்த வாரம் ஏழைகளுக்கான ஆஃபரிங் எடுக்கிற வா சபையில் சொன்னாரா, எல்லாரும் அந்த ஹோமுக்காக நாம கொடுக்க போறோம். அவர் நல்ல வேலை செய்கிறார், நல்ல பணியை செய்கிறார், பெரிய பணியை செய்கிறார், நம்மால் செய்ய முடியாத பணியை செய்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு செக்கை $50,000 அதுக்குள்ள போட்டு அங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின் போனா பாஸ்டர்ஸ் பேசிக்கிட்டு பைபிளை வச்சுட்டு முன்னாடி நிற்பாங்க, அதை வச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா அவர் வராததுனால மொத்தத்துல எடுத்து அந்த கமிட்டி கொண்டு அவர் கையில கொடுத்துச்சு. அவர் வெக்கப்பட்டாரா. நான் சொல்றேன், கோல் சொல்லுகிறவன் கவனமாயிரு, அவனுடைய சாபத்துக்கு நீ ஆளாகாத. வசனத்தை நான் சொல்ல முடியும், ஆனா நான் சொன்னா நல்லா இருக்க. லேவியராமத்துல 19:16 வாசிங்க. லேவியராமம் 19:16. நான் சொல்றேன், நீ சொன்ன கோல் சொன்னால் அந்த கோலை நிரூபிக்கணும். வாசிங்க. உன் ஜனங்களுக்குள்ளே யாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள அங்க இங்க என்ன செய்யக்கூடாதான், கோல் சொல்லி திரியாயாக இந்த இத பாதிக்கப்பட்டவனுடைய ரத்த பலிக்கு உட்பட வேண்டாம். நான் கர்த்தர். ஆமென். நம்ம சிந்தனை எப்படி இருக்குன்னா கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணும். என்ன பத்தி நான் இதெல்லாம் உங்க வீட்டுக்கு வர்றதில்லை, ஆனா என்ன பத்தி ஒரு தவறான, அவர் ரொம்ப கடினமானவர், அவர் அப்படியாக இப்படியாகும் என்னவோ சிலர் பார்த்தா புதுசா வந்தவங்க கூட என்னவோ அந்த சத்துருவா, நான் என்னவோ அவங்க சொத்தை கேட்டது புரியும். எனக்கு தேவையில்லை. ஒரு வீட்டுக்குள்ளதுக்கே நீங்க சொல்ல மாட்டீங்க, நானே கேட்டா அதான் ஓடி ஒண்ணு என்ன சொல்ல தானே, அதான் உண்மை. நான் ஏதாவது நம்ம எனக்கு இந்த போதகனுக்கு மரியாதை வேணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா ஒண்ணு, நீ போதகனுக்கு உரிய மரியாதை கொடுக்கலன்னா அதனால கர்த்தர் ஒரு ராஜ்யத்தில் வரும்போது அவர் நியாயம் செய்வார். அவ்வளவுதான், சிம்பிள். எவ்வளவு அழகானது. நான் சொல்றேன், அந்த ஒரு இதனால அந்த பாஸ்டர் உடனே ஸ்பர்ஜன் வந்து கெட்டி அணைத்து சொன்னானா, அடுத்தவன் சொன்னதை கேட்டனே, ஐயோ சாரின்னு அழுது உடனே காலை கழுவி, ஐயா இந்த பையனை எனக்கு இப்ப அப்பமும் ரசமா கொண்டு வாங்கிட்டு போனாரா. ஒரு மனுஷனா ரெண்டு தேவ பிள்ளைகள். நான் சொல்றேன், ரெண்டு தேவ பிள்ளைகள். நல்ல புரிஞ்சுடுங்க. உங்க வீட்டை இதே போல ஆட்கள் வருவார்கள், ஆனால் கவனமா இருங்க. நீங்க உங்க ரத்த சம்பந்தமான உறவை இழக்காதபடி, சபையில உறவை இழக்காதபடி கவனமா இருங்க. கிறிஸ்துவின் சிந்தை உங்கள்கிட்ட இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை இல்லாதவங்க தான் இதை செய்தான். கிறிஸ்துவின் சிந்தை இந்த ரெண்டு போதகர்களும் ஒருத்தரை ஒருத்தர் கட்டி ஆற தழுவினார்கள், அப்பப்பட்டாங்க, பந்தி பெற்றாங்க. இதான் கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்கு நேராக போவோம். வாசிங்க. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் இந்த 18, 19, 20 வருஷம் எல்லாரும் எழுதி நின்று, இது இங்கே இருக்கிற அநேக குடும்பங்கள்ல இருக்கிற ஒரு சம்பவம். நம்ம எல்லாம் எழுதி நின்று ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுதி நின்று அப்போஸ்தலர் 27, 18, 19, 20 வாசிப்போமா? மேலும் உட்கார்ந்து இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க உட்கார்ந்தவங்க உங்களுக்கு வாசிக்கிறது உங்களுடைய. மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளிலே எங்க வீட்டில் இருந்த சரக்குகளை கடலில் எறிந்தோம். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளிலே எடுத்து எறிந்தோம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களை காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழை அடித்துக் கொண்டிருந்தபடியால் இனி தப்பி பிழைப்பேன் என்னும் நம்பிக்கை முழுமையா அழித்து போய் இதுல அப்போஸ்தலனாகிய பவுல் கடல் பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடல் பயணத்தை பாருங்க, ரொம்ப டிஃபரெண்ட். ரொம்ப பெரிய காத்து, ரெண்டு காத்து அடிச்சு வந்துச்சு. காத்துனால தப்பி பிழைக்க முடியல. என்ன செய்தாங்க தெரியுமா? அந்த கப்பல்ல இருந்த
நங்கூரம் முதற்கொண்டு தூக்கி எறிஞ்சிட்டாங்க. சாப்பிட ஆகாரம் கிடையாது, உணவு கிடையாது. சில வீட்டுல பாத்தீங்கன்னா வறுமை அல்லது ஒரு கடன் அல்லது ஒரு நோய் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே நம்ம போறது எங்க போவோம் தெரியுமா? பேங்குக்கு. பேங்குக்கு எதுக்கு போவோம்? ஜுவல்ல வைக்க. முதல்ல வைப்போம், பொருள் விற்போம். உண்மைதானே? முதல்ல ஜுவல்ல எதுக்கு வைப்போம்? அடமானம் வைப்போம். ரெண்டாவது அதுவும் தாங்க முடியல வித்துருவோம். இங்க வித்துட்டான். வீட்டுல சாப்பாடு இல்லை, எல்லாம் இல்லை. அந்த சூழல் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மட்டுமே கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது. கூட வந்தவங்க யாருக்குமே சிந்தை இல்லை. அதனால கப்பல் மாலுமி அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னதை அவன் கேட்கவே இல்லை. கர்த்தருடைய தாசர்கள் சொல்றது நீங்க கேட்கணும். கேட்டாதான் உங்களுக்கு நல்லதான்னு கேட்டா அதான் ஆசீர்வாதம். இப்ப பாருங்க, எல்லாம் போயிட்டு தப்பி பிழைக்க முடியல. இப்போ இவனை நாடு கடத்துறதுக்கு கொண்டு போற வழியில கர்த்தர் செய்கிற காரியம் 28ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா அதை சொல்லியிருப்பார். நான் அதனால அதுல நிறைய வசனங்கள் சொல்ல வேண்டியது, நான் சொல்லிடுறேன், நானே சொல்லிடுறேன். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. 28ஆம் அதிகாரத்துல அந்த அந்த தீவுல போறான். பாம்பு கவுகிறது, விஷம் பரவுகிறது. அவருடைய சரீரம் எல்லாம் விஷமாய் மாறினால் அந்த கையில பாம்பை தூக்கி நிற்கிறான். அவர் கொடுக்கப்பட்ட பட்ட பேர் என்ன? சாபம் பிடிச்சது. நாடு நடத்தினா கூட அந்த சாபம் என்ன செய்யல, அவன் விடவே இல்லை. சொல்லுவாங்க தெரியுமா, இடி விழுந்துட்டா பாருங்க உலகம் மன்னிச்சு கடவுள் மன்னிக்கல. நான் சொல்றேன், இவனுக்கு கொடுத்த தண்டனை அது. அவன் பார்க்க குற்றம் செய்ததால் நாடு கடத்தப்படுகிறான். அங்க கூட அவனை அந்த சாபம் விடல. அவன் சாவு, அவன் விளங்காதவன், அவனே இவன் அப்படி இப்படின்னு என்னெல்லாம் சொல்லணுமோ சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் செத்து போவான்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. அவன் ஜம்முன்னு எழும்புனா அங்க இருந்த அந்த தீவாருக்கு இருந்த மொத்த வியாதியையும் அந்த செகண்ட்ல மாத்திட்டான். அதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு என்ன தெரியுமா? மெடிக்கல் என்ன, வெள்ளி குளியல் என்ன, ஸ்ட்ரீட் பாத் என்ன, சாப்பாடு என்ன, பட்டு சட்டை என்ன, ராயல் கோட் என்ன, வந்தாங்க. நம்ம உலகத்துல சொல்லுவாங்க கைய முக்கிறதுக்காடு, கால முக்கிறதுக்காடு, அதுக்காடு எல்லாத்துக்கும். அதோடு மட்டுமல்ல, நான் சொல்றேன், கிறிஸ்துவின் சிந்தை ஒன்றே இருந்தா அவன் அடுத்த பிரயாணத்துக்கு போகும்போது புதிய கப்பல் கிடைத்தது. சிலர் வெயிட்டுக்காக பிரயாசப்படுவீங்க, வீட்டை கூட வச்சிருப்பீங்க. புதிய வீட்டை கட்ட தரச்சுத்தமா இருக்கிறார். ஆமென். நீ வாடகை வீட்டுல இருக்கலாம், புதிய வீடை தருவார். ஒத்தி வீட்டுல இருக்கலாம், உனக்கு புதிய வீடை சொந்தமாய் தருகிறார். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தை உண்மை சத்தியம் உன் வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, எல்லாம் எதெல்லாம் இழந்தாலும் இதுக்கு மேல கர்த்தரின் சிந்தையினால் அவருடைய எல்லா படகும் நிரப்பப்பட்டது. நான் சொல்றேன், நீ இதுவரை இழந்திருக்கலாம். 10 ஆண்டுகள், 12 ஆண்டுகள், 18 ஆண்டுகள், 38 ஆண்டுகள், உன்னை நீ எதெல்லாம் இழந்தியோ உன்னை கர்த்தர் சந்திக்கலாம். அவருடைய சிந்தை எடுத்துக்க. வெளியே உள்ளதெல்லாம் வேண்டாங்க, வெளியே உள்ளதே வேண்டாம். அந்த சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, அந்த சிந்தை நம்மகிட்ட இருந்துனா வேற எதையுமே பார்க்க வேண்டாம், வேற எதையும் கேட்க வேண்டாம், எதையுமே பார்க்க வேண்டிய அவசியமே வராதுங்க. கர்த்தர் ஒருவரே போதும். எசேக்கியேல் நீ பாருங்க, 2 ராஜாக்கள்ல நான் 2 பலிபீடத்தை சொல்லதுக்கு எடுத்தேன். அந்த டைம் இல்லாம லேசா ஒரு டச் பண்ணி முடிச்சிடுறேன். 18ஆம் அதிகாரத்தில் 2 பலிபீடம் வைக்கப்பட்டிருக்கு. 2 பலிபீடம். ஒன்று கிறிஸ்துவை சேர்ந்த சிந்தையுடைய எலியா தனி மனிதனாய் அவன் ஒருவன் 12 ஒரு காளையை 12 துண்டங்களாய் வெட்டி உடைந்து போன பலிபீடத்தை செப்பனிட்டு, நான் சொன்னேன், உடைந்து போன உங்க வீட செப்பனிட்டு நீங்க பலி செலுத்துகிற பால் காய்க்கிற நாள் வெகு தொலைவில் அல்ல, பக்கத்தில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. 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 ஏன்ட்ட ஒருத்தர் இப்படி சொல்றாங்க, ஐயா விசேஷமா இருக்கான்னு. நான் சொன்னேன், சீக்கிரத்துல உங்களுக்கு நல்ல மட்டன் பிரியாணியும் சிக்கன் ஃப்ரையும் சீக்கிரம் தருவேன். அப்படி கத்துறது நான் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த மாசமே அந்த அம்மா கட்சி வைத்து அதே போல செய்துட்டு நான் சொல்றேன், கத்தரால் கூடாதது உண்டு. கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை எனக்குள்ள வரணும். அப்ப இவன் பாருங்க எவ்வளவு அழகா
அவன் பலியிடும் போது அவனை போல நம்ம சொல்ல முடியாதுங்க. பாருங்க, பாலால் போயிருப்பா, அங்க போயிருப்பா, நல்லா குத்திக்க, சண்டை போட, என்ன போடு. இங்க கிறிஸ்துவின் சிந்தையோடு கூடிய அந்த பலிபீடம் செப்பனிட்டு பலியிட்ட போது அவன் செய்த ஒரே ஒரு காரியம் தான், கர்த்தாவே என்னை கேட்டொரு ஒரு சத்தம் கொடுத்தான். மொத்தம் கண்டிஷன் என்ன தெரியுமா? நெருப்பு பெட்டி படக்கூடாது. இதுக்கு மேல காலைக்கு மேல விறகுக்கு மேல நெருப்பு பெட்டி படக்கூடாது. கர்த்தர் கேட்டாரா? அந்த விதத்துல குதிரையை விட வேகமாக ஆகாபுக்கு முன்பாக மட்டும் அவன் ஓடினானே. அந்த பலன் உங்களுக்கு கிடைக்குமானால் இயேசு கிறிஸ்துவின் சிந்தையை உள்ள கொண்டு வாங்க. இதே எலியா, அதே ஆகாப், அந்த நாபாலுடைய அந்த திராட்சை தோட்டத்தை அபகரிக்க நினைத்த போது அவன் வந்து சத்தம் போட்டான். அவன் அப்பதான் சொல்றான், பாருங்க, நீ இந்த இடத்துல அவனை கொலை செய்யறதுக்கு நீ திட்டம் பண்ணதுனால இதே இடத்துல ஒரு ரத்தத்தை நாய்கள் நக்கும். நான் சொல்றேன், நம்ம ஒருத்தருக்கு தீமை செய்யலாம், நம்ம ஒருத்தருடைய சொத்தை அபகரிக்க நினைச்சாலோ, அல்லது அடுத்தவங்க காசு ஆசைப்பட்டாலோ, அடுத்தவங்க காசு நம்ம நினைத்தாலோ, அடுத்தவனை பற்றி நம்ம நினைச்சிட்டே இருந்தா, நான் மட்டும் ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு ஒருத்தர் எதிராக இருக்காரு அவரே நினைச்ச என் பிரசன்ட் போயிடும், என் பாடுற திரும்ப போயிடும், கர்த்தர் என்னை விட்டு போயிடுவார். ஒரே வழிதான், யாவும் தேவ சமூகத்தில் சொல்லணும். யாவும் தேவ சமூகத்தில் கஷ்டம்தாங்க. சிலருக்கு எத்தனையோ சஸ்பென்ஸ் வந்திருக்கோம், சஸ்பென்ஸ் வராம கர்த்தர் ஏதோ ஒரு ஆளை கொண்டு செய்தார்ல. ஒவ்வொரு இங்கிருந்து வாங்கும் போது ஒரு 4000 ரூபாய் கூட வர கர்த்தர் கிருபை கொடுத்தாரே. நம்ம அவங்க எப்படி இருக்கிறோம் அப்படின்னு கேட்டா, அதுக்கு நான் வரல, எனக்குள்ள சிந்தை இருக்கா, எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறாரா, நான் எப்படி இருக்கிறேன். நான் இதெல்லாம் எதுக்கு சொன்ன தெரியுமா? ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒவ்வொரு தீர்மானம் எடுங்க, ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தருக்குள்ள கொண்டு நிறுத்துங்க. உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துக்கொள்ள கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். பேதுரு ஒரே சிந்தையா இருந்தார், கர்த்தர் மட்டும். ஆண்டவர் இயேசு அவங்க என்ன கேட்டார்? என்ன பத்தி யார் என்ன சொல்றார்? என்ன பத்தி யார் என்ன சொல்றார்? அது ஆண்டவர் அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே, எரேமியா, சிலர் யோவான், சிலர் அவன். ஏங்க, அந்த சீஷர்களுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க ரொம்ப கம்மிங்க. ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்டார், அவன் மேல நீ யாருன்னு சொல்ற? நீ மெய்யான தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. உடனே அவனுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்ளாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். நான் சொல்றேன், இந்த சபையில நீங்க ஜீவனுள்ள கிறிஸ்துவை உண்மையை ஆராதிக்கிறீர்கள் என்றால் இன்று சொல்லுகிறேன், நீங்க இந்த இடத்துல எந்த காரியத்துக்காக முழங்கால நின்னீங்களோ அந்த காரியத்தை பெறாமல் நீங்க இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை அனுப்ப மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு ஆண்டவர்கிட்ட கேட்டான், நாங்க எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு மனவாட்டி சபைக்கு வந்தோமே, எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? டேய், 100 திரையை வாங்கிட்டு அங்க வருஷத்துல உனக்கு ராஜ்யம் உண்டு. அவன் எவ்வளவு கொடுத்தாரு? 100 கொடுத்தாரா? எவ்வளவு கொடுத்தாரு? யாராவது 100 திரையா கேட்டா எவ்வளவு கொடுக்கணும்? 100 திரையா இருக்கணும். 153 கொடுத்தாரு. மறந்துட்டீங்களா? ஆண்டவர் சொன்னதுக்கு மேல கொடுக்கிறவர். ஆனா என் சிந்தை யாரோடு இருக்கணும்? அவரோடு இருக்கணும், அவரோடு இருக்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. என்னை பத்தி ஒருத்தர் ஒரு பொய் சொல்றாங்க அப்படின்னா, உங்கள்கிட்ட வந்து ஒருத்தர் சொன்னா உடனே அவரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு கேட்கணும். நீங்க கேட்கலன்னா போன் பண்ணா கூட போன் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தெரியும் நான் பொய் சொல்லிட்டேன். பாதிக்காதுங்க. கிறிஸ்துவ பாருங்க. உங்க வீடு நல்லா இருக்கும், உங்க இடம் நல்லா இருக்கும், உங்க ஆலயம் நல்லா இருக்கும், உங்க ஆலயம் வளரும். இல்லைன்னா பக்கத்துல இதே ஒரு மனதுல எந்த ஆலயம் இருக்கோ அந்த ஆலயம் வளர்ந்துட்டு இருக்கோம். நல்லா புரிஞ்சுடுங்க. எந்த வீடு ஒரு மனமாய் கர்த்தரை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த வீடு வளரும், அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஏக சிந்தையும் ஒரே மனதும், ஒருவருக்காக ஒருவரும், ஒருவரை ஒருவர் தேற்றுங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்க. அந்த சிந்தையில வளருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஆண்டவர் நல்ல கர்த்தர். எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு நிமிஷம் அப்படியே சிந்திச்சு பாருங்க. நடுவே எனக்கிட்ட அந்த சிந்தை இருக்காப்பா? எனக்கிட்ட அந்த சிந்தை இருக்கா? இசப்பா, உங்க சிந்தை எலியாவிடம் இருந்தது, பேதுருவிடம் இருந்தது,
18 வருஷம் கோரி போன அந்த அம்மாட்ட இருந்தது. 12 வருஷம் உதிர போக்குற கஷ்டப்பட்ட மகள்கிட்ட இருந்தது. ஏன் இல்லை? மற்றவங்க சொல்ற வார்த்தைக்கு இடம் கொடாமல் கர்த்தருடைய வார்த்தையை கவனித்தாயானால் உன் வீடு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுமே. அந்த வீடை ஆசீர்வதிக்க கர்த்தர் சுத்தமா இருக்கிறார். அந்த வீட்டுல தான் தெய்வம் மகிமை உண்டாகும். உங்க வீட்டை கர்த்தர் சந்திக்கிறார். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்க சுத்தமா இருக்கிறார். நீங்க தொடங்குங்க, நான் முடிப்பேன் என்றார். நீங்க எதை நினைத்தீர்களோ, எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்தை நாடினீர்களோ, அந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உங்கள்கிட்ட வந்துட்டப்பா, நான் விசுவாசிக்கிறேன். இப்படி கேளுங்க, ஒரு நிமிஷம் எல்லாரும் கேளுங்க. நான் ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், இந்த காரியத்தை பெற்றுக் கொள்வேன் அப்பா. இந்த எனக்கு சொந்த வீடை பெற்றுக் கொள்வேன் அப்பா. என்னுடைய சரீரத்துல இந்த வியாதியிலிருந்து நான் விடுதலை நீர் கொடுத்ததுக்காக நன்றி அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியுங்கள். இயேசு அப்படிதானே வந்தார். குஷ்டரோகியை தேடி வந்தார்ல, அவர்கிட்ட எல்லாரும் வந்தாங்க. இயேசுவுக்கு எல்லாரும் சமமே. ஆண்டவரே, அப்படி எனக்கு ஒரு வாழ்வு தாங்கப்பா. என் வீட்டை சந்திங்கப்பா, என் ஆசீர்வதிங்கப்பா. என் வீட்டுல நீங்க தங்குங்க. நீங்க அவன் தங்கும் போது அந்த சகையுடைய குணம் எப்படி பாடுறது. அந்த 120 பாத்தீங்களா, அவன் இயேசுடைய சிந்தையில் இருந்ததால் அவருடைய மகள் சுகப்பட்டாளே, அப்படி ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் நல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, என் தகப்பனே, உங்க சிந்தை எங்களுக்குள்ள வளரட்டும் அப்பா. உங்க சிந்தை என் பிள்ளைகளுக்குள்ள வரட்டும். உங்க சிந்தை என் மகனுக்குள்ள வரட்டும். உங்க சிந்தை என் மனைவிக்குள்ள வரட்டும். இயேசுவின் சிந்தை என் புருஷனுக்குள்ள இருக்கட்டும். நாங்கள் செழித்து வளர அப்படி கேளுங்க. என் நல்ல தகப்பனே, நல்ல ஒரு வார்த்தையை கேட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் சிந்தை நல்லா இருந்தப்பா. இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட அன்னையில் எங்க வீட்டு ஆசீர்வாதம் குறைஞ்சு போச்சு. கிறிஸ்துவின் சிந்தையிலிருந்து தவறிங்க. பேதுருவை போல ஜீவனுள்ள தேவனாய கிறிஸ்துன்னு நான் அறிக்கையில வந்துட்டப்பா. எனக்கு நூறத்தனையான ஆசீர்வாதம் வேண்டும். எலியாவை போல நான் செலுத்துகிற பலியை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா. என் பலிகள் உங்களுடைய சமூகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படட்டும் அப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் உங்க பலியை வச்சிருக்காங்கப்பா. அவங்க என்ன நோக்கத்துக்கோடு வந்தாங்களோ அந்த நோக்கங்கள் நிறைவேற்றப்பட ஏசப்பா நீங்க நல்ல கர்த்தராயிருந்து கிருபையுள்ள தேவனாயிருந்து ஆசீர்வதிங்கப்பா. அவங்க பண்ணுகிற ஜெபத்திற்கு பதில் கொடுங்க. தேவ பலத்தால் அவர்கள் முன்னேறி செல்ல, இழந்ததை 3 மடங்காய் பெற்று அனுபவிக்க, தேவனுக்கு உண்மையா இருக்க, கர்த்தருடைய சபைக்கு உண்மையா இருக்க, குடும்பத்துல தேவன் தங்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.